இப்ப ரீசெண்டா நம்ம கேட்டுட்டு இருக்க டிசீஸ் தான் மங்கி பாக்ஸ். இதுக்கு இன்னொரு நேம் எம்பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். சிமிலர் டு எப்படி இருக்கும்னா ஒரு அம்மை மாதிரி இருக்கும். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், ஃபீவர் இருக்கும், பாடி ஏக். அதுல இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா இங்க லிம்ப் நோட்ஸ்ல வந்து ஒரு வீக்கமா இருக்கும். இது காமனா பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அதிகமா இருக்கும் அண்ட் ஆல் ஓவர் ஸ்ப்ரெட் ஆயிடும் அதுக்கப்புறம் பாடி ஃபுல்லாவே. சிம்டம்ஸ் வந்து 15 to 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 to 3 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் ஃபுல்லா கண்டினியூ ஆகும். இது மத்தவங்க கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகாது. பட் என்னன்னா யங் ஏஜ் குரூப் பசங்களை வந்து இது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க ரிப்போர்ட்ல. இந்த மங்கி பாக்ஸ் ஆப்பிரிக்கன் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்துச்சு அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வைல்ட் அனிமல்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து காங்கோல 1970ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா WHO ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பெருசா ப்ரிவென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேக்சின் எல்லாம் இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு உதவலன்னு சொல்றாங்க. எந்த டிசீஸ் வந்தாலும் ப்ரிவென்ஷன் பண்ண இந்த 2 விஷயம் பண்ணா கண்டிப்பா சேஃப் ஆகலாம். ஒன்னு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், இன்னொன்னு நம்ம கிளீன் என்விரான்மெண்ட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். உங்களை பேனிக் பண்றதுக்கு இல்ல. இது மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.